சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி, ரைஸ், கீ ரைஸ்க்கு எல்லாமே ஆப்டான சூப்பரான சோயா குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப் ஸ்மால் சோயா சுடுதண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பொடியாக இருக்கிற வெங்காயம், புதினா சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இதில் ஒரு தக்காளி பழம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நான் ஒரு கைப்பிடி நிறைய பொடியாக இருக்கிற பீன்ஸு சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம ஊற வச்ச சோயா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேங்காவை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அரைச்சி நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா கமகமன் வாசனையோட கறிக்குழம்பு சுவையில் சூப்பரான சோயா குருமா அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வேலை 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கவங்களும் கண்டிப்பாக பாராட்டுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.